இந்த சட்னி நல்லா காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கடைசியாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் காரத்தை கம்மியாக போட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல் கட் பண்ணி எடுத்த வாட்டி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் அதில் போட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சோளமாவு ஒரு 2-3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் வெந்த வாட்டி ஒரு தடவையும் மறுபடியும் ஆற வச்சுட்டு இன்னொரு முறை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்ததை பாத்திரத்தில் போட்டு குலுக்கும்போது கலகலன்னு சத்தம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம். பொரித்து எடுத்ததை 2ஆக டிவைட் பண்ணிட்டு மிளகும் உப்பும் கலந்ததை ஒரு பாதிக்கும், மிளகாத்தூளும் உப்பும் கலந்ததை இன்னொரு பாதிக்கும் போட்டு நல்லா குலுக்கி நம்ம அரைச்ச சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.